நெஞ்செரிச்சல் இல்லை எருக்களிப்பு எதெல்லாம் இதை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லை ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இல்லை ஜிஇஆர்டி ஜர்ட் கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிவாங்க. ஹார்ட் பர்ன் நெஞ்செரிச்சலை எதெல்லாம் ஜாஸ்தி பண்ணும் அதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்கும் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நெஞ்செரிச்சல் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப காமனாக இருந்திருக்கும். பட் இந்த ஜிஆர்டி இந்த கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னாவே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நெஞ்செரிச்சல் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டா இல்லை தண்ணி குடித்தா கூட அப்படியே கவ்வி கவ்வி பிடிச்சி மெதுவாக போகிற மாதிரி இருக்கலாம். அப்படியே சாப்பிட்டா அப்படியே சூடாக உள்ள ஏதோ இறங்குற மாதிரி தெரியுது. இது எல்லாமே இதை ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஜிஆர்டி ஜர்ட் அப்படிங்கிறதுல வருது. ஸோ இது எதெல்லாம் வந்து இதை ஜாஸ்தி பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல், அடுத்தது சாப்பாடு, அடுத்தது மெடிசன்ஸ். இதுதான் முக்கிய காரணம். அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே முதல்ல லைஃப் ஸ்டைல் தான் 90 to 95%. மெடிசன்ஸ் வந்து ஒன்லி 5%. சரி, ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைலில் பார்ப்போம். லைஃப் ஸ்டைல்லாம் முதல்ல சொல்கிறது சோம்பிய வாழ்க்கை, ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது. அண்ட் ஒபிசிட்டி, வெயிட் போட 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 உள்ள ஹைட்டசர்னியாக வரும். ப்ளஸ் வெயிட்டாக இருக்கிறது அழுத்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் மேலே மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி வரும். ஸோ ஒரு செடென்ட்ரி லைஃப், டெஸ்க் ஜாப், ஒபிசிட்டி. அடுத்தது லேட் நைட்டாக சாப்பிட்றது, லேட் நைட்டாக ஹெவியாக சாப்பிட்றது, லேட் நைட்டாக நிறைய சாப்பிட்டு ஆயில் ஐட்டமாக சாப்பிட்றது. இதெல்லாம் தான் இந்த லைஃப் ஸ்டைல், இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது சாப்பிட்ட உடனே படுத்துறது. யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கும் குறைஞ்சது 3 மணி நேரம் கேப் இருக்கணும். ஸோ நீங்கள் 10 மணிக்கு படுக்கிறதா 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸோ இது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் உட்காந்தே இருக்கிற ஜாப். ஸோ அப்போ என்ன, ரத்தம் ஓடாது, ஒரு உடம்புல வந்து டைஜஷனே நடக்காது, அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் வரதான் செய்யும். இல்லை எப்போவுமே ஒரு தனியாக இருக்கிறது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஷன், இல்லைனா ஒரு ஆன்சைட்டி, இதை மாதிரி வேலை பலு, அதனால் வந்து இதனாலையும் இது ஜாஸ்தி. இது வந்து லைஃப் ஸ்டைல்னால் வருது. அடுத்தது சாப்பாடு, டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அப்படிம்பாங்க. ஸோ குவான்டிட்டி வைஸ் நிறைய சாப்பிட்றது மேலே இருக்கழிச்சிட்டு வரலாம். ஆயிலியாக சாப்பிட்றது இல்லை ஃபேட்டி ஐட்டங்களாக சாப்பிட்றாலும் வரலாம். அதில் சீஸ் வரும், மேயனீஸ் வரும், கீ நெய் வரும், ஆயில் டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டங்கள் எல்லாமே அதில் வரும். ஸோ இதுவுமே சாப்பாட்டில் அளவு அண்டு குவாலிட்டி. அடுத்தது லேட்டாக சாப்பிட்றது, சொன்ன மாதிரி இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி லேட் நைட்டாக சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு உடனே படுத்துறது. இது தவிர ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இருந்தால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரதான் செய்யும். இது தவிர உங்களுக்கு வந்து சிட்ரஸ் ஐட்டங்கள், இப்போ பழங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ, ஆரஞ்சு, கிரேப்ஸ், இதெல்லாம் சிட்ரஸ், இந்த புளிப்பு ஐட்டம்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இதை அக்ரவேட் பண்ணலாம். அதே மாதிரி டீ, காஃபி, மில்க். இப்போ டீ காஃபியில் வந்து டீயில் வந்து டானிக் ஆசிட், இது கெஃபைன் இருக்குது. இது தவிர மில்க் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஆசிடில் பட்டவுன்னா அது திரிஞ்சிட்டு எருக்கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சாப்பாட்டு சம்மந்தமாக உள்ளதாக இருக்கலாம். அதுமாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இதுவும் ஒரு முக்கிய காரணம். சரி, அடுத்தது மெடிசின்ஸ். இப்போ சில மெடிசின்ஸும் அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு, சுகருக்கு, இல்லை ஹார்ட்க்கு இப்போ ஆஸ்பிரின் மாத்திரை, இதெல்லாம் நீங்கள் லைஃப் லாங் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடும்போது அதனால் கொஞ்சம் வரதான் செய்யும். இது ஒரு பார்ட்டு. இது தவிர பெயின் கில்லர்ஸ், சும்மா எனக்கு தலைவலி வருது, சும்மா ஃபார்மசியில் போய் இவங்களவே மாத்திரை வாங்கி பெயின் கில்லர் போடுறது, இதெல்லாமும் ஒரு காரணம். இது தவிர இப்போ ஒரு சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஸ்டீராய்டு மாத்திரை கொடுக்குறாங்க. அதனாலையும் இந்த நெஞ்செரிச்சல், இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்களும் வரலாம். இதே மாதிரி சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுவும் ஒரு முக்கிய காரணம். சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு முக்கி ஏதாவது உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, தம் பிடிச்சி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுவே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வரும். அது எஸ்பெஷலி சாப்பிட்ட பிறகு பண்ணால் இன்னொரு இதாகும். அதேமாதிரி டைட்டாக ட்ரெஸ் போடுறது, இப்போ சிலர்லாம் ஷேப் வரணுங்கிறத ரொம்ப டைட்டாக கார்செட் வாங்க, அதுமாதிரி நல்லா போட்டுக்கிறது, இல்லை பேண்ட்டே நல்லா டைட்டாக போடுறது, அதுவே வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் நெஞ்செரிச்சல் பாதியாக ஜாஸ்தி பண்ணும். ஸோ உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன காரணம், ஏதாவது இப்போ ஹைட்டசர்னியா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வணக்கம்.